அகத்தியர் மாமுனிவர் அருளால நம்ம நிறைய பதிவுகளில் சித்த மருத்துவத்தோட மருத்துவ முறைகள், மூலிகைகளோட பலன்கள், ஆன்மீக ரீதியாக ஒவ்வொரு மூலிகையும் எதற்கெல்லாம் பயன்படுது அப்படின்றத தொடர்ந்து பல பதிவுகளில் பார்த்துட்டு வரோம். இந்த பதிவில் நம்ம முக்கியமான ஒரு விஷயம் முக வசீகரம் அப்படின்ற ஒரு விஷயத்த, அதற்கு சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய வழிமுறை முக வசியம், முகம் வசீகரம் அப்படின்றத தாண்டி நம்ம எப்பவுமே முகம் ஒரு பொலிவா க்ளோயிங் ஸ்கின், ஹெல்த்தி அண்ட் க்ளோ அப்படின்னு சொல்றதுதான் இப்போ எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம முகத்தில் விரிங்கிள்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு ஆசையாகவே நம்ம எல்லாருக்கும் இருக்குது. சின்னதாக ஒரு முகப்பொரு வந்தாலே முகத்தை அடிக்கடி நம்ம பார்க்கணும். வசீகரமாக இருப்பதற்கு 2 விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. ஒன்று, நம்மளுடைய மன அமைதி. இதுதான் யாருக்குமே இல்லையே. எங்கேயோ அதை தொலைச்சிட்டு தேவையில்லாததை நம்ம போட்டு குழப்பிக்கிட்டு நம்ம அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்கிற மாதிரி நம்ம உள்ளுக்குள்ளே ஏதாவது திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக ஃபேஸ் ஒரு ஏஜ்டு லுக். ரெகுலராக இதை ட்ரை பண்ணி பாருங்களேன், நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்ச நாள்லேயே, ஒரு 10 நாள்லேயே கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்பாங்க, என்ன ஃபேஸில் நல்ல ஒரு க்ளோயிங் வந்துடுச்சு, என்ன க்ரீம் யூஸ் பண்ணுற, என்ன காஸ்மெட்டிக்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறியா, என்ன பிராண்ட், எல்லாமே கேட்பாங்க. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். அகத்தியர் மாமுனிவர் அருளால் நம்ம நிறைய பதிவுகளில் சித்த மருத்துவத்தோட மருத்துவ முறைகள், மூலிகைகளோட பலன்கள், ஆன்மீக ரீதியாக ஒவ்வொரு மூலிகையும் எதற்கெல்லாம் பயன்படுது அப்படின்றத தொடர்ந்து பல பதிவுகளில் பார்த்துட்டு வரோம். இந்த பதிவில் நம்ம முக்கியமான ஒரு விஷயம் முக வசீகரம் அப்படின்ற ஒரு விஷயத்த, அதற்கு சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன, சித்தர்கள் மருத்துவமாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு பொருளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முக வசியம், முகம் வசீகரம் அப்படின்றத தாண்டி நம்ம எப்போவுமே முகம் ஒரு பொலிவா க்ளோயிங் ஸ்கின், ஹெல்த்தி அண்ட் க்ளோ அப்படின்னு சொல்கிறதான் இப்போ எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம முகத்தில் விரிங்கிள்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு ஆசையாகவே நம்ம எல்லாருக்கும் இருக்குது. சின்னதாக ஒரு முகப்பொரு வந்தாலே முகத்தை அடிக்கடி நம்ம பார்த்துட்ருக்குறோம். முகம் வசீகரமாக இருப்பதற்கு 2 விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. ஒன்று, நம்மளுடைய மன அமைதி. இதுதான் யாருக்குமே இல்லையே. எங்கேயோ அதை தொலைச்சிட்டு தேவையில்லாததை நம்ம போட்டு குழப்பிக்கிட்டு நம்ம அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்கிற மாதிரி நம்ம உள்ளுக்குள்ளே ஏதாவது திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக ஃபேஸ் ஒரு ஏஜ்டு லுக் உங்களுக்கு வந்துடும். ஸோ எப்போவுமே நீங்கள் நிறைய செலிப்ரிட்டிஸ் கூட சொல்லியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி மேம், எப்படி சார் இவ்வளோ ஏஜ் ஆகியும் இளமையாகவே இருக்கீங்க அப்படின்னா, நான் எப்பவுமே மனசை ஹாப்பியாக வச்சுருப்பேன், எதுக்காகவும் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் ஆக மாட்டேன். அதுக்கப்புறம் டயட்டு, எக்ஸசைஸ், யோகாலாம் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் எல்லாருமே சொல்லக்கூடியது, டென்ஷன் இல்லாமல், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எப்போவுமே ஹாப்பியாக இருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம உடலில் ஹாப்பி ஹார்மோன் செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் ரொம்ப வச்சுட்டு இருந்தீங்கன்னா முகத்தோட வசீகரம் மட்டும் கிடையாது, நம்ம ஹெல்த்தும் நமக்கு பாதிக்கப்படுது. சரிங்க, இதற்கு அடுத்ததாக உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், 2வது விஷயம் அப்படின்னு சொன்னோன்னே டாக்ஸின்ஸ் எப்படிங்க உங்கள் உடலில் சேருது? நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட், அதுவும் ஜங்க் ஃபுட்ஸ். ஸோ இது எல்லாமே நிறைய நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கனாலும் முகத்தில் பொலிவு இல்லாமல் இருக்கும். இளம் வயதிலேயே நிறைய பேருக்கு அந்த நரைமுடி அப்படின்ற ஒரு பிரச்சனையும் ஏற்பட ஆரம்பிச்சிருது. ஸோ இது எல்லாமே சரி செய்யறதுக்கு சிம்பிளாக என்னென்ன பண்ணலாம்? முகம் வசீகரமாக இருப்பதற்கு, ஆரோக்கியமாக இருப்பதற்கு, முகத்தில் சின்ன 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 ஃபைன் லைன்ஸ் தெரியும், சுருக்கங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அது எல்லாமே வராமல் இருப்பதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப முக்கியமாக ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வசம்பு. இந்த வசம்பு அப்படின்னு சொல்லக்கூடியது குழந்தையாக நம்ம பிறந்ததுலேருந்து நமக்கு பயன்படுதுங்க. அவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது, சருமத்திற்கு ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த வசம்பை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய ஆல்கலாய்ட்ஸ் உங்கள் சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை படிப்படியாக குணமாக்குதுன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு டார்க் ஸ்கின் இருக்கும், பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கும். இது எல்லாமே சரி செய்கிறதுக்கு வசம்பு பயன்படுது. சரிங்க, அடுத்து இன்னொரு முக்கியமான மூலிகை, தெய்வீகத்தன்மை இருக்கக்கூடியது, இதனுடைய நறுமணம் அப்படின்னு பார்த்தோம்னா கோயில்கள்லேயும் சரி நம்ம வீட்லேயும் சரி வைக்கும்பொழுது அவ்வளவு நறுமணம் இருக்கக்கூடியதான் திருநீற்று பச்சிலை அப்படின்னு சொல்கிறோம்.
பொதுவாகவே இந்த திருநீற்று பச்சிலை சாறு மட்டும் எடுத்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிகிட்டே வாங்களேன், கரும்புள்ளிகள் மாயமாக மறையும். இந்த வசம்பும் திருநீற்று பச்சிலை ரெண்டுமே சேர்ந்துச்சுன்னா சரி, நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளும் நமக்கு குணமாகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ முகத்தில் உங்களுக்கு கரும்புள்ளிகள், பிம்பிள்ஸ் இருக்குது, இல்லை உடல் முழுவதுமே அங்கங்கே நமக்கு டார்க் பேச்சஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷன், இந்த பிரச்சனை இருந்ததுன்னா வசம்பு பொடியில் திருநீற்று பச்சிலை சாறு விட்டு கலந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணணும். ஸோ ரெகுலராக இதை ட்ரை பண்ணி பாருங்களேன், நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்ச நாள்லேயே, ஒரு 10 நாள்லேயே கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்பாங்க, என்ன ஃபேஸில் வந்து நல்ல ஒரு க்ளோயிங் வந்துடுச்சு, என்ன க்ரீம் யூஸ் பண்ணுற, என்ன காஸ்மெட்டிக்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறியா, என்ன பிராண்ட், எல்லாமே கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்கள் முகத்தில் பொலிவு வரணும்னா சிம்பிளாக வசம்பு பொடி எடுத்துக்கோங்க, திருநீற்று பச்சிலை சாறு. நிறைய பேர் வீடுகளில் இந்த திருநீற்று பச்சிலை இருக்கும், மூலிகையாக இருக்கும். துளசி எப்படி நம்ம வீட்டில் வச்சுருக்கிறோமோ அதே மாதிரி எங்கேயாவது இந்த திருநீற்று பச்சிலை செடியை பார்த்தீங்கன்னா மேலே அதோட விதைகள் இருக்கும். அந்த விதைகளை சும்மா அந்த உலர்ந்த விதைகளை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இடத்துலையோ இல்லை நம்ம ஜாடியிலையோ தொட்டிலையோ நீங்கள் போட்டு வச்சிங்கனாவே வளர ஆரம்பிச்சிடும். அப்புறம் என்னங்க, நம்ம ஃபேஸ்க்கு இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வீட்டில் நம்ம வந்து தண்ணீரில் வந்து மலர்கள் எல்லாம் போட்டு வைப்போம் இல்லைங்களா, அதில் இந்த திருநீற்று பச்சிலை இலைகளை வைக்கலாம். இறைவனுக்கும் இதை வந்து நம்ம சாத்திட்டு வரலாம். அவ்வளோ முக்கியமான ஒரு மூலிகை, ஃபேஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லலாம். அடுத்து முக்கியமான இன்னொரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம ஆலயங்கள்லாம் இது இறைவனுக்கு நம்ம சாத்திட்டு வரோம். முக்கியமாக பார்த்தோம்னா வைத்தீஸ்வரன் கோயில் சிவபெருமானுக்கு இந்த எண்ணெயில் நம்ம அபிஷேகம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் புனுகு. ஸோ புனுகு அப்படின்னு சொல்கிறது நறுமணம் நிறைந்த ஒரு பொருளுங்க. ஸோ புனுகு, பூனை, சுரப்பிகள்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாசனை பொருள், இறைவனுக்கு ரொம்ப உகந்தது. சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகளில் இதை நம்ம சேர்க்குறோம். முக்கியமாக என்னென்ன மருந்துகள் அப்படின்னு பார்த்தோம்னா, தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நாட்பட்டு இருக்கக்கூடிய தோல் பிரச்சனை. உங்களுக்கு நிறைய பேருக்கு நம்ம பார்த்துருப்போம், ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், எக்ஸிமா, சொரியாசிஸ், இந்த மாதிரி தீரவே இல்லைன்னு சொல்கிற நாட்பட்ட க்ரானிக் டிசீஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதற்கு இந்த புனுகு எண்ணெய் நமக்கு பயன்படுது. தாராளமாக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த புனுகு எண்ணெயில் தான் சிவபெருமானுக்கு அபிஷேகமே நடக்க ஆரம்பிக்கும். இதை வந்து பக்தர்களுக்கு நமக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. இது வீட்டில் கொண்டு வந்து நம்ம கட்டிகள் இருக்கக்கூடிய இடத்துலையோ சரும பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இடத்துலையோ நம்ம அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த புனுகு எண்ணெயை தினம்தோறும் முகத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வாங்களேன், நல்ல ஒரு நறுமணம், ஒரு ஃப்ரெஷ்னஸ் நமக்கு வர ஆரம்பிக்கும். கான்ஃபிடென்ட் லெவல் உங்களுக்கு எங்கேயோ போய்டும்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மைல்டாக ஒரு மியூசிக் போட்டு இந்த ஆயிலை ஜென்டலாக நீங்கள் மசாஜ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகும். அப்படியே தூங்க போயிடுங்க, காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. சரிங்களா? ஸோ இந்த புனுகு எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அந்த புனுகுன்றதும் நமக்கு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். இது கொஞ்சமாக ஒரே ஒரு துளி அளவு, மிளகு அளவு எடுத்துகிட்டு கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்களேன். ஸோ தினம்தோறும் இதை நம்ம பயன்படுத்தலாம். வாரம் 3 முறையாவது கஸ்தூரி மஞ்சளோடு சேர்த்து ஃபேஸ் பேக்கை ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். இந்த மாதிரி போடும்போது சருமத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் மறைய ஆரம்பிக்கும், மெலஸ்மான்னு சொல்லக்கூடிய மங்கு மறைய ஆரம்பிக்கும், ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ தினம்தோறும் காலையில் நீங்கள் வெளியில் போகும்போது நல்லா ப்ரே பண்ணிவிட்டு, ஸோ கடவுளை நல்லா வணங்கிட்டு இந்த புனுகு ஒரு சின்ன துளி அளவு நெற்றியில் நம்ம வச்சுட்டு போகும்போது நேர்மறை எண்ணங்கள் நமக்கு அதிகமாக வரும். ஸோ பொதுவாகவே இது வந்து கண் திருஷ்டியோ இல்லை நெகட்டிவ் பர்சன்ஸ் நம்மளை சுற்றி தான் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் நம்ம கூட வச்சுக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸ் நமக்கு வந்து அதிகமாக படாமல் இருப்பதற்கும் இந்த புனுகு நமக்கு பயன்படுது. ஸோ சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகளில் தைல வகைகளில் இது நமக்கு சேருது. ரொம்ப நாளாக க்ரானிக்காக இருக்கக்கூடிய டிசீஸ் நிறைய இருந்துச்சுன்னா அதில் சேருது. கூந்தல் தைலங்களில் இது சேருது. குளியலுக்கு சம்மந்தப்பட்ட பொடிகள் சேரும்போது அதுலேயும் இதை நம்ம சேர்த்து பயன்படுத்துகிறோம். ஸோ சிம்பிளாக இதை எப்படி பயன்படுத்தலாம், முகம் வசீகரமாகிறதுக்கு, பொலிவான ஒரு சருமத்திற்கு என்ன பயன்படுத்தலாம், இயற்கையான முறையில் சித்தர்கள் சொன்ன ரகசிய வழிமுறைகளை இந்த பதிவில் பார்த்தோம். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனை உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.